திருச்சியில பராசக்தி பட விழாவுல அதனுடைய ஹீரோ நடிகர் திரு சிவகார்த்திகேயன் அவர் பேசின விஷயம் தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு எல்லாருக்குமே தெரியும். ரஜினிகாந்த் அவர்களுடைய குரல்ல பராசக்தி ஹீரோடா பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல அப்படின்னு பேசி பராசக்தி படத்தை பத்தியும் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? பராசக்தி ஹீரோடா சூப்பர். அடுத்த லைனே சொல்லிடுறேன். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊர்ல திருச்சியில நான் நிறைய தடவை சுத்திட்டு இருந்த இந்த ரோட்ல இந்த சைடு இதே கிரவுண்ட்ல எக்ஸிபிஷன் நடக்கும் போதெல்லாம் நான் வந்திருக்கேன். நான் அப்போ அங்கே இருக்கும்போது ஸோ அங்கே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம திருச்சி மக்களை பார்க்குறது அதை விட இன்னும் கூடுதல் சந்தோஷம். இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே நான் காலேஜ் படிக்கும்போது கல்ச்சரல்ஸ் பண்ணது, அங்கே நிறைய பேர் கை தட்டினது, அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு காரணம் இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறதுக்கு. ஸோ அங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய் 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 ஹாய். நான் உண்மையிலே இவ்வளோ பேர் எதிர்பார்க்கல. நான் ஒரு குட்டி ஈவெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். சூப்பர். ஃபஸ்ட்டு ஆகாஷ் பாஸ்கர் இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவருக்கு நன்றி. ஏன்னா இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தின்ற கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு சென்னையில் ஆரம்பிக்கும்போது இது சும்மா பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் அவங்க ஆரம்பித்தாங்க. பட் அங்கே கிடைச்சது வந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர்னு சொன்னாங்க. 90,000+ அவ்வளோ பேர் வந்து அதை பார்த்துட்டு போனாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது நமக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்போ நான் ஆகாஷ்ட கேட்டேன், நெக்ஸ்ட் என்ன பிளான் கேட்டேன். நெக்ஸ்ட்டு நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். அண்ணன் நம்ம ஊர் தானே அப்படின்னு சொன்னார். திருச்சி. ஆகாஷும் கேம்பியன் ஸ்டூடெண்ட், அவர் ஜூனியர், நானும் கேம்பியன் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஹாய். இங்கே நடக்குதுன்றது சந்தோஷம். ஒரு 1965 1965 நடக்கிற படம் இது. ஸோ அந்த படத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை பார்த்தாலும் ஓகே, இல்லை படம் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னாலும் ஓகே. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது எல்லா டைமும் இது பண்ண முடியாது. இப்போ என்னுடைய மற்ற படங்களுக்கே இந்த மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன்லாம் பண்ண முடியாது. ஏன்னா 65 இருக்க காலகட்டத்தில் இருக்க பொருட்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. ஒரு 60 வருஷம் தாண்டி வந்துட்டோம்.